வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோவில் டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ராசஸிங், அதாவது எப்படி வந்து மிஸ்ஸிங் வேல்யூவை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது பண்டாஸில் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிடெக்டிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், எப்படி வந்து மிஸ்ஸிங் வேல்யூவை வந்து நம்ம வந்து அந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து டிடெக்ட் பண்ணுறது. நம்பர் டூ, ஃபில்லிங் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ மிஸ்ஸிங் வேல்யூ வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம். அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணணும். ஏதாவது ஒரு வேல்யூவை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் when you do in a data analysis. நெக்ஸ்ட் வந்து ட்ராப்பிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். லெட்ஸ் சே நீ வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு வந்து ஃபில் பண்ணவே தேவையில்லை, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன், எனக்கு அந்த ரோ அண்ட் காலம் அல்லது அந்த டேட்டாவே எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ட்ராப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இந்த பண்டாஸில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அஸ் யூஷுவல் நம்ம வந்து பண்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்டாஸ் as pd. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு டேட்டாவை வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த டேட்டாவில் வந்து இப்போ நேம், ஏஜ், சிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேமில் வந்து நான் லாஸ்ட் வந்து நன்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நன் வேல்யூவை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏஜில் ஒரு நன் வேல்யூ, சிட்டியில் வந்து எந்த ஒரு நன்னும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து கிரியேட் பண்ணுவோம். df pd டாட் டேட்டா ஃப்ரேம், தென் இந்த டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வி ஜஸ்ட் பிரிண்ட் த df. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ சிம்பிளாக ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் நமக்கு தெரியும், வந்து பை டிஃபால்ட்டாக 0, 1, 2 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்மளோட ஹெடர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மிஸ்ஸிங் வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன மிஸ்ஸிங் வேல்யூ பாருங்கள், நன் NaN கொடுத்துருக்கோம்ல, இது வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ அப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் மிஸ்ஸிங் வேல்யூ முதல்ல இருக்கா அப்படின்றத நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், print df டாட் is na. ஓகேங்களா? is na அப்படின்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அங்கே வந்து ட்ரூன்னு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? is na அப்படின்னா இஸ் அ நன். ஓகே, நன்னு இருக்கா, அப்போ இங்கே வந்து ட்ரூ. இங்கே வந்து நன்னு இருக்கா, அப்போ இங்கே வந்து ட்ரூ. இங்கே எதுவுமே நன்னு கிடையாது, அப்போ இது எல்லாமே ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ். ஸோ நன்னு இருந்தால் இஸ் அ ட்ரூ. நம்ம அதை தான் கேட்டிருக்கோம், is na கொடுத்துருக்கோம். அல்லது is null அப்படின்றதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னொரு மெத்தடில். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஃபால்ஸ், ஃபால்ஸ், ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஏன் ட்ரூ, இந்த நன்னு இங்கே இருக்கா, ஸோ அப்போ ரெண்டாவது வந்து ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், ட்ரூன்னு இருக்குது. ஏன் இங்கே ட்ரூன்னு இருக்குது, இங்கே நன்னு இருக்கா, ஸோ அதனால் ஸோ நன்னு இருந்தால் அங்கே வந்து ட்ரூன்னு ஃபில்லப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நாட் NA, அதாவது இந்த ஈஸ் NAக்கு ஆப்போசிட். இதுவே இப்போ நாட் NA அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ ஆப்போசிட்டில், அதாவது நன்னு இருந்தால் அங்கே வந்து என்ன ஆகும், ஃபால்ஸ். அதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வந்து நாட் NA அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், நாட் NA. இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு பிரிண்ட் வந்து நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு லைன் வந்து ஒரு 40 டைம்ஸ். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் விசிபிள் பார்க்கும்போது. லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரூ. ஏன் ட்ரூ, இங்கே வந்து இஸ் நாட் NA. இது வந்து நாட் NA தானே, இதில் வந்து வேல்யூ இருக்குது. அப்போ வேல்யூ இருக்குன்னா என்ன, ட்ரூ. அடுத்து பாருங்கள், வேல்யூ இருக்குது, ட்ரூ. அடுத்து பாருங்கள், வேல்யூ இருக்குது, ட்ரூ. இங்கே என்ன வந்தது, எல்லாமே ஃபால்ஸ் வந்தது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், ஈஸ் NA. NA இருந்தால் மட்டும் ட்ரூ. இங்கே வந்து நாட் NA இருந்தால் ட்ரூ. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஃபால்ஸ். இந்த ஏஜில் வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ நாட் NA. ஓகேங்களா? இது வந்து அப்போ என்ன, இட்ஸ் அ வேல்யூ கிடையாது, இட்ஸ் அ நாட் NAவா, இல்லை, அப்போ ஃபால்ஸ். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ ஆப்போசிட் வேரில் இது வந்து ஒர்க் ஆகும், நாட் NA. ஓகேங்களா? ஸோ ஈஸ் NA, நாட் NA. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸ் NAக்கு பதிலாக ஈஸ் நல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இஸ் ஈக்குவலன் டு ஈஸ் NA. அதே மாதிரி நாட் NAக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாட் நல் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா சிமிலர், சேம் தான். ஓகேங்களா? லெட்ஸ் ட்ரை நவ். நமக்கு வந்து சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், அதே அவுட்புட் தான், ட்ரூ ட்ரூ ட்ரூ. அதே மாதிரி இங்கேயும் ட்ரூ ட்ரூ ட்ரூ. இங்கே பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. அதே மாதிரி ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. ஸோ ஈஸ் NA அப்படின்னா ஈஸ் நல், நாட் NA அப்படின்னா நாட் நல். இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இங்கே வந்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்டாட்டிக் வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபில்லப் பண்ணுவோம். df டாட் ஃபில். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ df டாட் ஃபில் NA. ஓகே, அதாவது NAனா நன். ஸோ நன்னுன்ற வேல்யூ, ஓகேங்களா, அந்த வேல்யூவை வந்து
எல்லாத்தையும் நீ வந்து எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூவாக ஃபில்லப் பண்ணு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 0ன்னு கொடுப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் நன்னுன்னு இருக்கோ அங்கே எல்லாரும் 0வா ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிரிண்ட் நவ். பிரிண்ட் df. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இன் பிளேஸ் ஓகே ட்ரூன்னு கொடுக்குறோம். ஏன்னா சேம் டிஎஃப்லேயே நம்ம வந்து அதை என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு டிஎஃப் இன்னொரு டிஎஃப் வந்து காப்பி பண்ண போகிறதில்ல. ஸோ அதே இதில் எனக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஹைட் பண்ணிக்குவோம். லெட்ஸ் பிரிண்ட் நவ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் 0ன்னு வந்துடுச்சா. இங்கே வந்து 0.0 ஒய் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த காலமில் இப்போ ஒரு வேல்யூ வந்து ஃப்ளோட் அப்படின்னாவே மற்ற எல்லா வேல்யூவையுமே என்ன பண்ணும், ஃப்ளோட்டாக மாற்றிக்கும். இங்கே வந்து ஏன் வந்து 0ன்னு வந்துருக்கு, ஏன்னா வந்து ஹையர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன, இங்கே வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கு தான் வந்து ஹையஸ்ட். அப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா அப்போ இதை வந்து ஸ்ட்ரிங்காக ட்ரீட் பண்ணும். ஸோ இதில் வந்து எது வந்து ஃப்ளோட்டாக இருக்குது, இப்போ ஒன்ஸ் ஃப்ளோட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ளோட். ஒருவேளை இங்கேயும் ஸ்ட்ரிங் இருந்தது அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வரும். அடுத்து பாருங்கள், லண்டன், மான்செஸ்டர், சென்னை. இங்கே வந்து எதுவுமே கிடையாது, நன் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால நமக்கு வந்து இந்த 0 வந்து ஃபில்லப் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூவை வந்து ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகே, இட்ஸ் அ ட்ரூன்னு இருக்குது. அப்போ மிஸ்ஸிங் வேல்யூ ஃபைன் பண்ணவொடனே எனக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை எல்லாத்துக்கும் ஃபில்லப் பண்ணிவிடு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில் என்ஏ அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில் என்ஏக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்வர்ட் ஃபில்லிங் அப்படின்னு பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ வந்து பாருங்கள், ஃபில் என்ஏக்கு பதிலாக df f fill. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்து என்ஏன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம இங்கே தான் வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம், அதாவது ஃபார்வர்ட் ஃபில்லிங். அப்போ ஃபார்வர்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து டேட்டாவை எடுக்கிறோம் பின்னாடியிலேருந்து. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எந்த வேல்யூ வந்து வேலிடு வேல்யூவோ அந்த வேல்யூவை எனக்கு வந்து ஃபில்லப் பண்ணு. இதுதான் வந்து ஃபார்வர்ட் ஃபில்லிங். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஃபார்வர்டில் ஃபில்லப் பண்ண போகிறோம். அப்போ டேட்டா வந்து நம்ம போய் திரும்ப ஃபார்வர்டில் எடுக்க முடியாது. ஸோ ஃபார்வர்டில் ஃபில்லப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ டேட்டா வந்து இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து இங்கே வந்து ஃபில்லப் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ என்ன பண்ணுவோம், எஃப் ஃபில் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் 0, அல்லது நீங்கள் வந்து கொடுக்கவே தேவையில்லை, பை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டாலும் நம்ம இன் பிளேஸ் மட்டும் ட்ரூன்னு கொடுக்கலாம். ஓகே, இன் பிளேஸ் ட்ரூன்னு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கு இந்த 24 வந்து என்ன ஆகும், ஃபில்லப் ஆகிடும். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து நன்னு இருக்குது. இதோட ஃபார்வர்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்போ இந்த பாப்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இதோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 24 ஏற்கனவே இருந்தது, ஆனால் இங்கே வந்து நன்னு இருந்தது. அந்த 24 வந்து இங்கே ஃபில்லப் ஆயிடுச்சு. இந்த பாப்பை பாருங்கள், இங்கே வந்து ஏற்கனவே நன்னு இருந்தது. கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த தேர்டில் சாரி இங்கே வந்து நன்னு இருந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பாப்ன்ற வேல்யூ இருந்ததில்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபில்லப் பண்ணிடுச்சு. ஸோ ஃபார்வர்ட் ஃபில்லிங், அதாவது எஃப் ஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன வேலிடு டேட்டா இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து ஃபார்வர்ட் ஃபில் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பேக்வேர்டு ஃபில், அப்படின்னா பி ஃபில். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேக்வேர்டில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேக்வேர்டில் உள்ளதை ஃபில் பண்ணணும். அப்போ பேக்வேர்டில் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம போய் திரும்ப பேக்வேர்டில் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபார்வர்டில் என்ன டேட்டா இருக்கோ, இதுக்கு முன்னாடி என்ன வேலிடு டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து எனக்கு வந்து பேக்வேர்டில் ஃபில்லப் பண்ணணும். நம்ம ஃபில்லப் பண்ண போகிறதே வந்து இங்கே பேக்வேர்டு. ஸோ பேக்வேர்டு பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ முன்னாடி உள்ள வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து அது வேலிடு வேல்யூவாக இருக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபில்லப் பண்ண போகிறோம். லெட்ஸ் இங்கே வேலிடு வேல்யூ இல்லை, அப்போ அதுக்கு அடுத்து என்ன வேலிட் வேல்யூ இருக்கோ அதை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 27 ஏற்கனவே என்ன ஃபில்லப் ஆச்சு, 24 ஃபில்லப் ஆச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி உள்ள வேல்யூவை எடுத்து வந்துச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்து உள்ள வேல்யூ. ஸோ பேக்வேர்டில் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ முன்னாடி உள்ளது. ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஆப்போசிட். நீங்கள் ஃபார்வர்ட் ஃபில்லப் பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்னாடி உள்ள வேல்யூ, நீங்கள் பேக்வேர்டில் ஃபில்லப் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி உள்ள வேல்யூஸ். ஸோ இந்த 27 இங்கே ஃபில்லப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நன்னு இருக்குது. ஏன் இங்கே நன்னு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் அ லாஸ்ட் ரோ. ஸோ தெர் இஸ் நோ வேல்யூ இன் திஸ் காலம் ஆஃப்டர் திஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், நன்னு தான். வேறு நமக்கு வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு அதுக்கு வேலிடான ஒரு டேட்டா வந்து கிடையாது. ஸோ இட்ஸ் அ நன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபார்வர்ட் ஃபில்லிங் அண்ட் பேக்வேர்ட் ஃபில்லிங் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து டேட்டாவை மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராப், அதாவது நமக்கு வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது, எனக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த ரோவையே டெலிட் பண்ணிடு அல்லது காலத்தை எனக்கு டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் எ ட்ராப். ஓகே, டிஎஃப்
டாட் ட்ராப் NA. ஸோ இப்போ பாருங்கள் ட்ராப் NA அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ ரோ. ஓகேங்களா? ஸோ இந்த ரோவில் உள்ள வேல்யூஸ் அக்ராஸ் அந்த ஹோல் டேட்டாவில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ரோவை ட்ராப் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே எடுத்துக்கும் நேமில் வந்து என்ன இருக்குது நமக்கு வந்து அலைஸ் பாப், அப்புறம் வந்து நன்னு இருக்குது, அடுத்து வந்து ஏஜில் இருக்குது. ஸோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூவும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இன் பிளேஸ் வந்து ட்ரூ கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதே டிஎஃப்ல எனக்கு வந்து அப்டேட் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ பார்ப்போம், லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, அலைஸ் 24 லண்டன், அதாவது இந்த ஒரு ரோ மட்டும் நமக்கு வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, நன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், ட்ராப் பண்ணிடும். பை டிஃபால்ட்டாக ஆக்சஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணல அப்படின்னா அப்போ 0, அதாவது ரோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணும். அடுத்து பாருங்கள் இங்கே வந்து நன்னு இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும் நமக்கு வந்து. ஸோ எங்கெங்கெல்லாம் நன்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மிச்சம் ரிமைனிங் ரோஸ் எது வந்து வேலிடு டேட்டா ரோவாக இருக்கோ அதை வந்து கொடுக்குறதா வந்து இந்த ட்ராப் NA, அதாவது நன் அப்படின்ற வேல்யூ, அதாவது நல் அல்லது நன்னுன்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து காலத்துக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸ் 1 அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மெத்தடில், அதாவது இப்போ இந்த லெஃப்ட் டு ரைட்டு போகாமல் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதை மட்டும் செக் பண்ணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் இந்த சிட்டி மட்டும் நமக்கு இப்போ இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது, இந்த நன்னு அப்படின்னு இங்கே இருக்கா, அப்போ இந்த நேம் காலம் இதெல்லாம் கான். அடுத்து பாருங்கள் ஏஜில் பாருங்கள் இங்கே நன்னு இருக்கா, அப்போ இந்த ஏஜ் காலம் அஸ் கான். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, சிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ சிட்டியில் பார்த்துங்க எதுவுமே நமக்கு வந்து நன் கிடையாது. அதனால் வந்து சிட்டியை மட்டும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்டாஸில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ராசஸிங்கை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை ரெடி பண்ணி அடுத்து வந்து ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டுக்கோ அல்லது டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கோ நீங்கள் வந்து டேட்டாவை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நன்னு இதெல்லாம் இருக்குதா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லை வந்து அவங்க வந்து எங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து லைக் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க, இந்த நன் வேல்யூ எல்லாத்தையும் ஒரு வேல்யூ வச்சு ஃபில்லப் பண்ணுங்கள், இல்லை நன் வேல்யூ எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு கொடுங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த பண்டாஸ் வந்து இஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டேட்டா ப்ராசஸ் அண்ட் டேட்டா கிளீனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.